الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء الله فإن أجل الله لآت وهو السميع العليم وقال نبينا صلى الله عليه وسلم لا يزال أحدكم في صلاة ما دام ينتظرها أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, அல்லாஹு தாலாவுடைய அருள், அல்லாஹு தாலாவுடைய கிருபை மிக விசாலமானது. ஒரு அடியான் நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா 10 700 மடங்கு வரை நன்மைகளை அள்ளித் தருகிறான். ஒரு அடியான் நல்ல காரியங்களை செய்யவில்லை, ஆனால் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். அந்த எண்ணத்திற்கே, அந்த நிய்யத்திற்கே அல்லாஹு தஆலா ஒரு கூலியை, ஒரு நன்மையை கொடுத்து விடுகிறான். ஒரு அடியான் ஒரு காரியத்தை செய்யவில்லை, ஆனால் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்கின்ற பொழுதும் அல்லாஹு தஆலா அவருக்கு அளவு கிடந்த நன்மைகளை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறான். நன்மைகளை அவர் செய்யவில்லை, நன்மைகளை செய்வதற்காக எதிர்பார்த்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பஸ்ஸார் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் தொழுக வைக்கிறார்கள். தொழுக வைத்ததற்கு பிறகு ரஜஅ மன் ரஜஅ, தொழுது விட்டு சென்றவர்கள் சென்று விடுகிறார்கள். அக்கப மன் அக்கப, அங்கேயே இஷாவினுடைய தொழுகையை எதிர்பார்த்து தங்கியவர்கள் தங்கி விடுகிறார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றவர்கள் திரும்பி வந்து அபிஷிரு அபிஷிரு, நீங்கள் சுப செய்தி பெறுங்கள், நீங்கள் சுப செய்தி பெறுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்காக வானத்தினுடைய ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். நீங்கள் இஷாவினுடைய தொழுகையை எதிர்பார்த்து இங்கு காத்திருந்ததற்காக சென்றவர்கள் சென்று விட்டார்கள், ஆனால் நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள், பள்ளிவாசல்லே அமர்ந்திருக்கிறீர்கள், இஷா தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறீர்கள். அதற்காக அல்லாஹு தஆலா வானத்தினுடைய ஒரு வாசலை உங்களுக்கென்று அல்லாஹ் திறந்து விடுகிறான். ஸ்பெஷலானவர்களாக, அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே உங்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். ஒந்தொரு இலா இபாதி, என்னுடைய இந்த அடியார்களை நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபர்தை நிறைவேற்றி விட்டு இன்னொரு ஃபர்துக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னும் தொழுகையினுடைய இபாதத், அந்த அமலை செய்யல, அதற்காக காத்திருப்பது என்பதே ஒரு நன்மையான காரியமாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியமாக ஆகிவிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அடியான் தொழுகையிலே இருக்கிறான், தொழுகையை எதிர்பார்த்து இருக்கின்ற காலம் எல்லாம்,
ஒரு அடியான் தொழுகையில் இருக்கிறதாகவே கணிக்கப்படுகிறது. அவன் தொழுகல, ஆனால் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறான், தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறான், தொழுகல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், லா யஸாலு ஃபீ ஸலாத்தின், அவன் தொழுகையிலே இருப்பதாகவே அவனை கவனிக்கப்படும். தொழுகையிலே இருப்பவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை அவருக்கும் கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இணையத்திற்குரியவர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு சற்று தாமதமாக வருகிறார்கள். சூரியன் உதயமாகி விடுமோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு நேரம் தாமதமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் வேகமாக காமச் சொல்லப்பட்டது. நபிகளால் தொழ வைத்தார்கள். நபிகளால் சுருக்கமாக தொழ வைத்தார்கள். தொழ வைத்ததற்கு பிறகு எங்களை முன்னோக்கி, யாரெல்லாம் எங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அங்கேயே அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள், நான் ஏன் தொழுகைக்கு சுபுஹ் தொழுகைக்கு தாமதமாக வந்தேன் என்று உங்களிடத்தில் தெரிவிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நேற்று இரவு நான் எழுந்தேன், தொழுவதற்காக எழுந்தேன், ஒளி செய்தேன், என்னால் முடிந்த அளவு தொழுதேன். தொழுதற்கு பிறகு எனக்கு சிறு தூக்கம் என்னை ஆட்கொண்டது. நான் அப்படியே தூங்கி போனேன். தூக்கத்திலே நான் அல்லாஹு தஆலாவை அழகிய வடிவத்திலே நான் கண்டேன். அல்லாஹு தஆலா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று என்னை அழைத்தான். லப்பைக் ரப்பி, இதோ இருக்கிறேன் ரட்சகா என்று நான் சொன்னேன். அல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டான், பிம யஹ்தஸிமுல் மலாயிகத், பிம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, இந்த மலக்குமார்கள் எதற்காக போட்டி போடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள் என்றால் நன்மைகளை எடுத்துச் செல்வதற்கு, யாருடைய நன்மைகளை நான் எடுத்துச் செல்வேன், நான் எடுத்துச் செல்வேன் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், அல் கஃபாராத், பாவங்களை பரிகாரமாக்கக்கூடிய, பாவங்களுக்கு பரிகாரத்தை தரக்கூடிய நல்ல அமல்களுக்காக, நல்ல அமல்களை கொண்டு செல்வதற்காக இந்த மலக்குமார்கள் போட்டியிடுகிறார்கள். அல்லாஹ் கேட்டான், ஒமாஹுன்ன, அந்த அமல்கள் என்னென்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக இந்த உம்மத்திற்கு இந்த செய்திகளை தெரிவிப்பதற்காக அல்லாஹு தஆலா கேள்வி பதில் வடிவிலே இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஷ்யுல் அக்தாமி இலல் ஜமாஅத், ஜமாத் தொழுகைக்காக நடந்து வருவது. இரண்டாவதாக சொன்னார்கள், வல் ஜுலூசு ஃபில் மசாஜிதி இலஸ் ஸலவாத், அடுத்த தொழுகைக்காக பள்ளிவாசலிலே காத்திருந்து உட்கார்ந்திருப்பது, காத்து உட்கார்ந்திருப்பது. வல் ஜுலூசு இலஸ் ஸலவாத், தொழுகைக்காக காத்திருப்பது, ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களிலே. மூன்றாவது, இஸ்பாகுல் உதுஇ ஃபில் மக்ரூஹாத், மனம் விரும்பாத போதும் ஒழுவை பரிபூரணமாக செய்வது. கணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்று வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மூன்று வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டிய நடுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், தொழுகைக்காக பள்ளிவாசலிலே காத்திருப்பது, அடுத்த தொழுகைக்காக காத்திருப்பது. மலக்குமார்கள் நம்முடைய நன்மைகளை போட்டி போட்டு எடுத்துக்கொள்ளுகின்ற, எடுத்துச் செல்கின்ற அளவுக்கு மிக முக்கியமான, மிக உன்னதமான அமலாக கருதப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி தொழுகைக்காக காத்திருப்பது நன்மையோ அதே போன்று ரமலானுக்காக, நோன்புக்காக, ரமலானுடைய நோன்புக்காக காத்திருப்பதும் எதிர்பார்த்திருப்பதும் நன்மையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்கள் மிக அதிகமான அளவிலே ரமலானை அடைவதற்கு பேராசைப்படுவார்கள். யஹ்ரிசூனா ஷத்தல் ஹிர்ஸ் என்று கிதாபுகளிலே வருகிறது. யஷுத்தூன யஹ்ரிசூனா ஷத்தல் ஹிர்ஸ், கடுமையான பேராசை, கடுமையான ஆசை. ரமலான் எப்பொழுது வரும், ரமலான் எப்பொழுது வரும், ரமலான் எப்பொழுது வரும் என்று மிக பெரும் பேராசையுடையவர்களாக, மிக அதிகம் அதை எதிர்பார்த்தவர்களாக காத்திருப்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, அதற்காக
6 மாதங்களுக்கு முன்பிருந்தே யா அல்லாஹ் ரமலானை அடைய செய்து விடுவாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கிதாபுகளில் எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானை அடைவதற்காக நாம் ஆசைப்படுவது, அதற்காக எதிர்பார்த்திருப்பது, அதற்காக பேராசை கொள்வது, அதற்காக காத்திருப்பது, அவைகள் அனைத்துமே நன்மைகளாக நமக்கு எழுதப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை, ரமலான் வரை எங்களுடைய ஆயுளை நீட்டி வைக்கக்கூடிய ஒரு பெரும் உபகாரத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்ற துஆவும் நம்முடைய வாயிலிருந்து, நம்முடைய மனதிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் ரமலானை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா, தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஹதீஸ் இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். ரமலானை ஏன் அடைஞ்சே ஆகணும், ரமலான் இல்லாமல் அல்லாஹ் நம்மை வஃபாத்தாக்கி விடக்கூடாது அப்படின்னு ஏன் அவன்கிட்ட கேட்கணும், அவன்கிட்ட ஏன் கெஞ்சணும்? யா அல்லாஹ் எனக்கு ரமலானை வரை எங்களுக்கு அடைய செய்திருவாயான்னு துஆ செஞ்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா? பல்லிக்னா ரமலான், பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைய வச்சிரு, அதற்கு எங்களுடைய ஆயுளை நீட்டி வச்சிரு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துரு, அதற்கு முன்னாடி எங்களை வஃபாத்தாக்கி விடாதே. ஏன் ரமலானை ஏன் அடையணும்? ஏன் அதற்குண்டான வாய்ப்பை எல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கணும்? ஏன் அதற்குண்டான பாக்கியத்தை எல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கணும் என்றால், தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த ஹதீஸ். 2 மனிதர்கள் ஒரே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து முஸ்லீம் ஆகிறார்கள். 2 பேரும் ஒரே சமயத்தில் முஸ்லீம் ஆகிறார்கள். 2 பேர்ல ஒருவர் போரிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர். போர் நடந்தா போயிடுவார், தாமதிக்கவே மாட்டார். போர்ல ரொம்ப ஆர்வம் கொண்டவர், ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். ஒரு போருக்கு செல்கிறார், ஷஹீதாகி விடுகிறார். சாதாரண மௌத்தல்ல, ஷஹீதுடைய மௌத், மிகப்பெரிய அந்தஸ்துடைய மௌத். அதை விட ஒரு சிறந்த மௌத் இருக்கான்னு கேட்டா மார்க்கத்தில் இல்ல. ஷஹீதா ஆகச் சிறந்த மௌத். அப்படிப்பட்ட ஷஹீதாக அந்த முதலாம் அவர் வஃபாத்தாகி விடுகிறார். சரியா அவருக்கு 1 வருடம் கழித்து 2ஆம் அவர் வஃபாத்தாகிறார். சாதாரண மௌத், வீட்டில் மௌத்தாகிறார். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் கனவிலே பார்த்தேன், சொர்க்கத்தினுடைய வாசல்ல நான் நிற்கிறேன். அப்ப உள்ளிருந்து, சொர்க்கத்திற்குள்ளிருந்து ஒரு அழைப்பாளர் வெளியே வருகிறார். வந்தவர் 2ஆவதாக சாதாரணமாக வீட்டிலே வஃபாத்தானார அவரை முதலாவதாக அழைத்து கொண்டு உள்ளே செல்கிறார். சொர்க்கத்திலேருந்து வெளியிலேருந்து உள்ளேந்து வெளியே வந்தவர் செகண்ட் மௌத்தன், ஷஹீதானவர் முதல்ல இருக்காரு. அவரை விட்டுட்டு சாதாரணமாக வஃபாத்தானாரே அவரை உள்ள கூட்டிக் கொண்டு அழைத்து கொண்டு செல்கிறார். பிறகு சிறிது நேரம் கழித்து வந்து ஷஹீதானவரை உள்ளே அழைத்து செல்கிறார். பிறகு மீண்டும் வந்து இருஜே, நீ வெளியே போயிரு, தல்ஹத் இப்னு உபைதுல்லா, உனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது, நீ சென்று விடு என்று என்னை வெளியே சொல்லுகிறார். இப்ப தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விழித்து பார்த்ததற்கு பிறகு காலையில சஹாபாக்களிடத்தில் இந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரே பேச்சாக ஆகின்றது. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, ஷஹீதுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது. ஆனா அவரை விட சாதாரணமாக மௌத்தான ஒருவருக்கு சொர்க்கத்திற்கு முதல்ல செல்லக்கூடிய பாக்கியம் எப்படி கிடைக்கலாம்? ஷஹீதுக்கல்லவா இந்த பாக்கியம் கிடைத்திருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். ஆச்சரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல செய்தி செல்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? 2ஆவதாக வஃபாத்தானவர் ஒரு ரமலானை அடைந்திருப்பார் இல்லையா? அதரக்க ரமலான ஃபஸாமஹு, நபிகளார் கேட்ட வார்த்தை அதரக்க ரமலான ஃபஸாமஹு, ஒரு ரமலானை அடைந்த ரமலானை நோன்பு வைத்திருப்பார் இல்லையா? எத்தனையோ தொழுகைகளை அவர் தொழுதிருப்பார் இல்லையா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானால் அவர் ஒரு ரமலானை அடைந்து நோன்பு வைத்திருப்பாரேயானால் அவருக்கும் இவருக்கும் அபஅது மா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள அளவு வித்தியாசம் இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ரமலானை அடைவதனுடைய அந்த பரக்கத், அந்த பாக்கியம் எவ்வளவு உன்னதமானது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை தவிர வேற அந்த ஹதீஸும் இல்லை. அவ்வளவு அற்புதமான ஹதீஸ் இது. அவர் ஷஹீத்,
ஷஹீதை விட ஒரு ரமலானை அடைந்தவர் மிக பாக்கியம் பெற்றவர். நபிகளாருடைய வித்தியாசப்படுத்துகின்ற அளவை பாருங்க. சாதாரண அளவல்ல. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரம், அந்த மலையிலிருந்து இந்த மலைக்குள்ள தூரம், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் உள்ள தூரம் அளவு வித்தியாசம் இல்லை. மா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில உள்ள வித்தியாசம். வானத்திற்கும் பூமிக்குள்ள அந்த தூரத்தை யார் கணக்கிட்டது? யாரால் கணக்கிட முடியும்? உலகத்தினுடைய அத்துணை கருவிகளும் தோற்று போய்விடும் வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க, தூரத்தை கண்டுபிடிக்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் அளவிட முடியாதது. ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் என்பது அது அளவுகளில் அடங்காது. அதுதான் அதனுடைய பொருள். நீங்க சாதாரணமா 12 மாசத்துல ரமலான் ஒன்று வருகிறது அப்படின்னு கடந்து போகிற மாதம் அல்ல ரமலான். அதை அடையக்கூடிய பாக்கியம் என்பது அவ்வளவு உன்னதமானது. அதை உங்களால் அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அது அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு உயர்வானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானை அடைவது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம், அவ்வளோ பெரிய உன்னதம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை விட பெரிய பாக்கியம், பெரிய உன்னதம் எதுவுமே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்காக நாம எப்படி காத்திருக்கிறோமோ நமக்காக சோனம் காத்திருக்க ஆரம்பிக்கிறது. ரமலானுக்காக காத்திருந்து ரமலானை அடைபவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் ரமலானிலே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை முழுமையாக அறிந்து விடுவானேயானால், சரியான வார்த்தை, காலம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டுமே ஆசைப்படுவான். ரமலான்ல கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை, அந்த பரக்கத்தை, அதனுடைய உன்னதத்தை, அந்த மனோத்துவத்தை, மனோன்மியத்தை ஒரு முழுசா ஒருத்தன் அறிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அவன் காலம் முழுவதும் ரமலானாக இருக்க வேண்டுமே ஆசைப்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், அப்படி என்னதான் நடக்கும் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுக்காக வேண்டி வருட ஆரம்பத்திலேயே சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. ரமலான் ஆரம்பித்த உடனே அரிசிக்கிலிருந்து ஒரு சுகந்தமான காற்று வீசும், சொர்க்கத்துடைய இலைகள் ஆடும், சொர்க்கத்து கன்னிகள், ஹூருன் ஐன் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்து கன்னிகள் யார் ரமலானிலே நோன்பு நோட்கிறார்களோ, ரமலானை அடைந்தார்களோ அவர்களுக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள், ரமலானிலே யார் நோன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை எங்களுக்கு நீ திருமணம் முடித்து வைப்பாயாக, அவர்களுக்கு எங்களை கண்குளிர்ச்சியாகவும் எங்களை அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாகவும் ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்கிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானை எதிர்பார்ப்பது, ரமலானை அடைவது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை பெறுவது என்பது உண்மையிலேயே நாம் அடைந்து விட்டால் நம்மை விட மிக பெரும் பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் அடைவது, ரமலானுக்காக எதிர்பார்ப்பது ஒரு பக்கம் நன்மை என்று சொன்னால், ரமலானுக்காக நாம் தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும். முதல்ல உடல் ரீதியாக நாம தயாராகணும். இதன் தஸஃப ஷஅபான் ஃபலா தஸூமு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷாபானுடைய 15 வைந்து விட்டால், பாதி வந்துட்டா நீங்க நோன்பு நோக்காதீங்கன்றான். நஃபிலான நோன்புகள் ஷாபான் 15க்கு பிறகு நோக்கக்கூடாது. ஒருத்தர் நேர்ச்சி செஞ்சிருக்கார், அது வாஜிபான நோன்பாயிரும். நான் ஒரு நோன்பு வைக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக நேர்ச்சி செஞ்சிருக்கார் அப்படின்னா அது உடனே வச்சிடணும், அது கடமை, அது வாஜிப், அது வேற. அதே மாதிரி ஃபர்தான் நோன்பு போன ரமலான் விடுபட்டு இருக்கு, ஞாபகமே இல்லாமல் இருந்துச்சு, வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஞாபகம் வந்துச்சு, அதை வச்சிடணும். 15க்கு பிறகா இருந்தாலும் அது யோசிக்க வேண்டியதில்லை. ஃபர்து வாஜிபை தவிர்த்து நஃபிலான் நோன்புகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஷாபான் 15க்கு பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை வலியுறுத்துறாங்கன்னு சொன்னா, நோன்பு, இந்த நஃபிலான நோன்புகளை வைத்து உன்னுடைய உடலை பலகீனப்படுத்தி ரமலான்ல நோன்பு விட்டுறக்கூடாது. நம்முடைய உடலை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் தான் ஃபலா தஸூமு, நீங்க நஃபிலான நோன்புகளை வைக்காதீர்கள் என்பது அதனுடைய பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உடல்
மந்த்லி செக்கப்னு சொன்னால் ரமலானுக்கு முன்னாடியே அதை முடிச்சிடணும். நம்முடைய சுகர், நம்முடைய பிரஷர், என்னென்ன நோய்கள் இருக்கோ அவைகளை சரியாக டாக்டர்கிட்ட போய் அதை சரி செய்து அதற்குண்டான எல்லா வழிகளையும் பார்த்து டாக்டர்கிட்ட நோன்பு வைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பதை போன்று ஆலோசனை கேட்கணும். கேட்க போகும்போதே வச்சா சரியா வராது அப்படின்னு ஆலோசனை கேட்டோம்னா டாக்டர் அப்படித்தான் ஆலோசனை சொல்லுவார், வைக்காதீங்க உங்க உடம்ப பார்த்துங்கண்டு. இல்ல என்னால முடியும், நான் தைரியமா வச்சிருவேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆலோசனை கேட்டா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை சொல்லுவார். நம்ம கேட்கிற முறையில தான் இருக்கு. இணையத்திற்குரியவர்களே, சுகராக இருக்கட்டும், பிரஷராக இருக்கட்டும், எந்த நோயாக இருந்தாலும் நோன்பு அதை சரி செய்யும் அப்படின்னு முழுமையா நம்பணும். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்லுகிறான், வான் தஸூமு கைருல் லக்கும், நீங்க நோன்பு வைங்க நல்லதுங்கிறான். நோன்பு ஒரு காலம் தீங்கிழைக்காது. நோன்பு ஒரு காலம் ஒரு மனிதனுக்கும் தீங்கிழைக்காது, தவறை தீங்கை கொண்டு வராது. அல்லாஹ் அடிச்சு சொல்லுகிறான், வான் தஸூமு கைருல் லக்கும், நோன்பு வைங்க நல்லதுங்கிறான். எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு தலைவலி, எனக்கு காய்ச்ச, ரமலான்ல நோன்பு வைக்கல, எனக்கு சுகர் இருக்கு நோன்பு வைக்கல. கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்காக இந்த 15 நாட்களிலே நம்முடைய உடல்களை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ரமலானுக்காக தயாரிப்புகளிலே முதல் தயாரிப்பு உடல் ரீதியான தயாரிப்பு. அதை சரி செய்யணும், அதை ஒழுங்குபடுத்தணும். அதற்காக என்னென்ன செய்யணுமோ அவையெல்லாம் செய்து அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பொருளாதார ரீதியான தயாரிப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான்ல நம்முடைய மனம் இலகிரும். வஷ்ஷஹ்ருல் முவாசாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த மாதம் அன்பை பரிமாறிக்கொள்கிற மாதம், இந்த மாதம் இரக்கத்தை பரிமாறிக்கொள்கிற மாதம். அதனால பொதுவா ரமலான் அல்லாத காலங்கள்ல நாம செலவழிப்பதை போன்று ரமலான்ல பல மடங்கு செலவழிப்போம். ரமலான்ல மனசு அவ்வளவு இலகி, யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மனசு அல்லாஹ் கொடுத்துருவான். அது அல்லாஹ் அப்படித்தான் ரமலானுக்கு வச்சிருக்கிறான். மற்ற நாளில் கொடுக்கறத விட ரமலான் அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க. அல்லாஹ் அப்படியான ஒரு ஏற்பாட்டை இயற்கையாகவே ரமலானுக்கு வச்சிருக்கிறான். ரமலானை அடையக்கூடிய நமக்கும் கொடுத்துடுறான். அப்ப அதற்கான பொருளாதாரங்களை நாம கொஞ்சம் கொஞ்சமா ரமலானுக்காக சேர்த்து வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது, கான அஜ்வதுன் நாஸ், மக்களிலேயே அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். ரமலான் வந்துட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதுகின்ற அந்த நாள் நேரம் வந்துட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய புயல் காற்றை விட அஜ்வதாக கொடை வள்ளலாக இருப்பார்கள். சாதாரண நாள்லயே அள்ளி கொடுக்கிறவங்க ரமலான்ல இன்னும் அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத்து கணக்கு இல்ல, இது ஜகாத்து வேற, அது சம்பந்தமான கணக்கு வேற, அது கணக்கு பண்ணி கொடுக்கிறது அதனுடைய சட்டம் வேற. பொதுவாகவே ரமலான்ல தர்மசீலர்களாக அள்ளி அள்ளி கொடுப்பவர்களாக நாம இருக்கணும். அதற்கான தயாரிப்புகளை ரமலானுக்கு முன்னால் நாம செய்து அதற்கான அமௌண்ட்டை தனியா ஒதுக்கி வச்சு ரமலான்ல அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக நாம மாறணும். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், நீங்கள் கைஃப தஸ்தக்பிலுர் ரமதான, ரமலானை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள், முன்னோக்குவீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரமலானை எங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான மன வருத்தங்களும் இல்லாத நிலையில் நாங்கள் ரமலானை எதிர்கொள்வோம் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே நாமும் எந்த விதமான மன வருத்தங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் நாம் நம்முடைய தொழுகைகளுக்காக, நோன்புக்காக எல்லா விதமான தயாரிப்புகளையும் செய்து நம்முடைய உடலையும் பக்குவப்படுத்தி நம்முடைய பொருளாதாரத்தையும் சேர்த்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. வாஹிரு தவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.